ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெற்றோர்கள் ஆஃபீர்களாக மரணித்தார்கள் என்று ஒருவர் பயன் செய்ய கேட்டேன். இது சம்பந்தமாக பதில் தரமாறு இப்படி எல்லாம் எப்படித்தான் சொல்கிறார்கள், நாம் எப்படி வருகிறது, நாம் புத்தகம் எப்படி இதெல்லாம் உடைக்கிறார்கள், அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா ஹதீஸ்ல தெளிவா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய அன்பு தாயார் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா ஏற்றத்துக்குரியவர்கள், சிறப்புக்குரியவர்கள், பெருமைக்குரியவர்கள் என்று பல்வேறு ஆட்சிகள் அறிவிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன அஷ்ரஃபுன் நாஸி ஹஸபன், நான் மிகச் சிறந்த குடும்பத்திற்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறார், சிறந்த குடும்பத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறார். இந்த ஹதீஸ் தைரியமையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிறந்த குடும்பம் என்றால் இணை வைப்போராக இருந்திருந்தாங்க சிறந்த குடும்பம் சொல்லுவோமா? ஒரு மன்னிக்கப்படுற பாவம் செய்யற குடும்பத்தையே சிறந்த குடும்பம் சொல்ல மாட்டாங்க. ஒரு வீட்டுல உள்ளவங்க குடிக்கிறான்னு வச்சுக்கிறாங்க, நீ நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, குடிகார குடும்பம்னு சொல்லுவோம். ஒரு வீட்டுல திருடுறான்னு வச்சுக்கிறங்க, சிறந்த குடும்பம் தான் சொல்லுவோம், திருட்டுக்கார குடும்பம்ல சொல்லுவோம். ஆனா இதெல்லாம் மன்னிக்கப்படுற பாவம் தான். குடிக்கிறது, திருடுறது இதெல்லாம் மன்னிக்கப்படுற பாவம். அது செஞ்ச குடும்பத்தையே மோசமான குடும்பம் சொல்லுவோமே. பாவத்திலாம் மோசமானது இணை வைக்கிறது, ஷிர்க். அதை செய்பவர்களாக இருந்திருந்தால் நான் சிறந்த குடும்பத்திற்கு சொந்தக்காரன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லியிருப்பார்கள்? யோசிக்க வேணாம். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்களே, ஆனா ஹைருக்கும் நஃப்ஸன் வ ஹைருக்கும் அபன் அப்படிங்கிறாங்க. படைப்பிலும் உங்களில் நான் சிறந்தவன், தந்தையிலும் உங்களில் நான் சிறந்தவன் என்கிறார். இந்த ஹதீஸை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தலாயிலுன் நுபுவா ஹதீஸ் கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா பாருங்க, நான் உங்கள் தந்தைமார்களில் எல்லாம் எனது தந்தை சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார் என்றால் எப்படி இணை வைக்க முடியும்? இணை வைக்கக்கூடியவர் சிறந்த தந்தை எப்படி சொல்லி வைக்க முடியும்? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் தெளிவா சொல்றாங்க, லம் யஸலில்லாஹு யன்குலுனி மின் அஸ்ராபின் ஹஸனத்தின் இலா அர்ஹாமின் ஸாகிரத்தின் முஸஃபன். அல்லாஹ் தஆலா தூய்மையான முதுகண்டலிலிருந்து பரிசுத்தமான கருவறையின் பக்கமாக என்ன தொடர்ந்து ஒவ்வொரு காலமாக கொண்டு வந்து கொண்டே இருந்தான், தூய்மையான நிலையிலே, அப்பழுக்கற்ற நிலையிலே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை அபூ நுஐம் தலாயிலுன் நுபுவா ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்திருக்கிறார். தூய்மையான நிலையில வந்து எங்க ஆரம்பசாவரிலே இருந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, ஃபதகல்லுபக மினஸ் சாஜிதீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் இறைவனை வணங்கக்கூடியவர்களிடமிருந்து புரண்டு புரண்டு வந்தீர்கள் நான் பார்த்தேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே. அந்த வசனத்திற்கு இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அஸ்ரார் தன்வீர் கிதாபுல விளக்கம் அளிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூர் மின் சாஜிதின் இலா சாஜிதின், அவர்களுடைய ரூஹ் ஆத்மா மின் சாஜிதின் இலா சாஜிதின், இறைவனை வணங்குவதிடமிருந்து இறைவனை வணங்குவதின் பக்கமாக வந்து கொண்டே இருந்தது என்பதுதான் இதனுடைய விளக்கம் என்று அந்த வசனத்துக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான், தூய்மையான வழியாக அல்லாஹ்வை வணங்கிய வழியாகத்தான் நீங்க புரண்டு புரண்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லிருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் தந்தையை பத்தி காண்கிறது எப்படி சொல்ல முடியும்? இது குர்ஆன் வசனத்துக்கு எதிரானதா இல்லையா? நபி மொழிக்கு எதிரானதா இல்லையா? இன்னும் சொல்ல பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி விட்டு துஆ செய்றாங்க, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இறைவனை இந்த மக்காவை அச்சமற்ற ஊராக ஆக்குவாயாக, வஜ்னுபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக. கேட்டது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காபா கட்டிட்டு நிறைய துஆ செய்றாங்க. அதுல ஒண்ணு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளை சிலை வணங்கவில்லை, ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சிருக்காங்க, சிலை வணக்கத்திலிருந்து என்னையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்று. இது நாங்க சொல்லற குர்ஆன்ல இருக்கு. அத குர்ஆன் படிக்கணுங்கிறது. இது தேவையில்லாம கட்டை எழுதி அடுத்தவங்களை சிற்று எழுதி அது நோட்டீஸ் போடுறது இதெல்லாம் நேரத்தை செலவழிக்காம குர்ஆன் எடுத்து படிச்சாக்கா எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு. புகாரி எடுத்து படிச்சா விளக்கம் எழுதிடும். அது எவ்வளவு தெளிவா இருக்குது. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு எங்க வராங்க? இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி பிள்ளை சாதவங்க இல்ல, ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அப்படிதானே. அப்படிங்கும் போது எப்படி அவங்க சிலை வணங்க இருக்க முடியும்? யோசிக்க வேணாம். அப்படி பிரார்த்தனைக்கு எதிரானதா இல்லையா? அது மட்டும் இல்ல, அதை சொல்றாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமிஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி, இறைவனே என்ன தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கு, என்னுடைய வழித்தோன்றல்களையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கு. இதெல்லாம் நான் சொல்லல, குர்ஆன் வசனம் சொல்லி காட்டு. அவங்க இப்ராஹிம் சொன்ன வழித்தோன்றல் யாரு? அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. என்னோட வழித்தோன்றல்னா தொழுகையை நிலைநாட்டணும், அப்படி ஆக்கிய இப்ராஹிம் செஞ்சுட்டு போயிருக்காங்களா இல்லையா?
அது மட்டும் இல்ல கலிமத்தம் பாக்கியத்தன் அது குரான்ல வருது. கலிமாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வழித்தோன்றல்களிடம் விட்டு சென்றார்கள். கலிமாங்கிறது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். அவருடைய தொடராக அவருடைய வழித்தோன்றல் எல்லாமே சொல்லிட்டு வந்தாங்க. இப்ராஹிம் சலாம் அந்த கலிமா விட்டுட்டு போறாங்க. அவங்க வழித்தோன்றல்கிட்ட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனம் என்ன சொல்லி காட்டுது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்களில் ஒரு பிரிவினர் சிலை வழங்காமல் இருந்திருக்கிறார்கள், தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி வழங்குதா? சில பேர் இப்படி சொல்லலாம். அப்படி இருந்தாங்கன்னா ஏன்னா குரான் இருக்கு, யாரும் மறக்க முடியாதுல. இருந்தாங்கன்னா அதெல்லாம் வேற. அது நபிலாம் சலாத்துடைய தலைமுறையில குறிக்காது. இப்படி இருந்த கூட்டமா வேற. அப்படி கூட சில பேர் விவகாரம் பண்ணலாம். இதுக்குதான் சல்லல்லாஹு சொன்னாங்க, புஇஸ்து மின் கைரில் குரூனி கர்ணன் ஃபகர்ணன். நான் ஒவ்வொரு தலைமுறையிலும் சிறந்த தலைமுறையிலேயே அனுப்பப்பட்டு வந்தேன். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நான் சிறந்த தலைமுறை வந்தாங்க சலாம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழித்தோன்றல்கள் ஒரு கூட்டம் வந்து தொழுது சிலை வணக்கத்தில் ஈடுபடல. அப்ப சிறந்த கூட்டம்னா அப்படி இருக்க முடியும் இல்ல? சிறந்த கூட்டமாகவும் இருந்தது, இணை வைப்பதாக இருந்ததுன்னா பொருந்தடையங்க. அப்படின்னா இல்ல அவங்களோட இணை வைக்கிறதா இருந்தாங்க அப்படின்னாக்கா இணை வைத்தவங்களை போய் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த கூட்டம் சிறந்த வழித்தோட சொன்னாங்க வந்துடும். இது சரியா? இது இணை வைக்கக்கூடியவங்களை போய் சிறந்த கூட்டம் சொல்ல முடியுமா? அதனால உருவான அது மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னோர்கள் அத்தனை பேரும் பரிசுத்தவான்களாக இருந்தார்கள், சிறந்தவர்களாக இருந்தார்கள். சிலை வணக்கத்தில் அவர் ஈடுபடவில்லை, வணக்கவாதிகளாக இருந்தார்கள். எல்லாம் தெளிவாக இருக்கிறது.